இந்த காயங்களை கையாளுவது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே இந்த காயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மை காயப்படுத்துவார். அதுவும் நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது கூட அது நமக்கு ரொம்ப வலிக்காது. அது நமக்கு நிறைய நேரத்தில் கோபமா வெளிப்படும். இப்போ வெளியில யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம கோபமா அந்த நேரத்திலே அந்த காயத்தை நம்ம தீர்த்துக்குவோம். ஆனா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அதை நிறைய பேருக்கு சரியா கையாள தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொண்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காயத்தை சரியாக நீங்க கையாள தெரியல அப்படின்னு சொன்னா உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க. நீங்க பயன்பட முடியாது, நீங்க வளர முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை கூட உங்களால நிறைவேற்ற முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நிறைய காயத்தை நீங்க அதை கையாள்வதற்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா ஆண்டவர் தரணும். நான் நம்புறேன் இந்த உபவாச ஜெபத்துல நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் தருவார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு காயம் அல்ல, ஆண்டவருக்கு பல கோடி காயங்கள். தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் காயப்பட்டார். சரீரத்தில் காயப்பட்டது மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களால, தான் நன்மை செய்தவர்களால கூட ஆண்டவர் காயப்பட்டார். அதான் யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சிநேகிதனே சிநேகிதனே முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய். அப்போ இது ஆண்டவரை எவ்வளவு தூரம் ஆண்டவரை காயப்படுத்துச்சுன்னு பாருங்க. இல்லைன்னா அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலிருந்து அப்படி வராது. சிநேகிதனே முத்தத்தினாலவா என்ன காட்டி கொடுக்கிற? அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார். 12 பேர்லாம் ஆண்டவருக்கு அந்த பண பொறுப்பை யூதாஸ் காரியத்தினுடைய கையில கொடுத்திருந்தார். ஏற்கனவே யூதாஸ் காரியத்தினுடைய பின்னணி ரொம்ப ஒரு மோசமான பின்னணி. சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இவனை எடுக்காதீங்க, இவன் வேண்டாம், இவன் என்னைக்குனாலும் அவன் வேலையை காமிப்பான் அப்படின்னு நிறைய